ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அத்தன்டிக் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளாக ப்ரெஷர் குக்கர் வச்சு ஒரு வெண்ணிலா கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு மைதா 1 கப், சர்க்கரை 1/2 கப், பட்டர் 100 கிராம், முட்டை 2, பால் 1/2 கப், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் 1 டீஸ்பூன், அப்புறம் ஒரு பிஞ்ச் உப்பு. நம்ம எடுத்துருக்கிற கேக் பேன் சைஸ் 4 இன்ச். பேனோட எல்லா ஓரங்களையும் பட்டர் தடவிக்கலாம். உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா மைதா மாவை நல்லா எல்லா பக்கத்துலேயும் டஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மாவு பொருட்கள் சேர்க்க போகிறோம். 1 கப் அளவுக்கு மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் உப்பு. இது அவ்வளோத்தையும் நம்ம சலிச்சு சேர்த்துக்கிறோம். நல்ல மெல்லிசாக இருக்கிற சலிக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் சின்ன சின்ன கட்டிகள் இருந்தாலும் எல்லாம் வந்துடும். கேக் பண்ணுறதுக்கு நான் பட்டர் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு பட்டர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா 1/2 கப் எண்ணெய், வாசனை இல்லாத எண்ணெயாக எடுத்துக்கோங்க. பட்டர் தொட்டு பார்த்தா நம்ம கையில் இப்படி ஒட்டக்கூடாது, நல்லா சாஃப்டாக இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். இதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையும் 2 முட்டையும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஸ்மூத் ஆகுற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு அரைக்கும் போது இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்மூத்தாக வந்துடும். இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் நம்ம இப்போ மாவு பொருட்கள் சேர்த்துக்கலாம். இதை 3 போர்ஷனாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கட்டிகள் இல்லாமல் மாவும் நம்மளோட மிக்சரும் எல்லாம் ஒன்றா கலந்து வரும். இப்போ கொஞ்சம் மாவு போட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மிச்சம் இருக்கிற எல்லா மாவையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ ரொம்ப கட்டியாக இருக்குது. நம்ம 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்குறோம். பட்டர் எடுத்துருக்கிறதுனால 1/2 கப் அளவுக்கு நம்ம பால் எடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் எண்ணெய் ஊற்றுறீங்க அப்படின்னா தேவையான அளவு பால், அதாவது 1/4 கப் அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ நீங்கள் நம்மளோட மிக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. இதுதான் கரெக்டான பதம். இந்த மாதிரி இருக்கணும். இதை நம்மளோட கேக் பேனில் மாற்றி வச்சுக்கலாம். இதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இதை டேப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தட்டிக்கோங்க. ஏர் பபிள்ஸ் இருந்தால் எல்லாம் உடஞ்சிரும். நீங்கள் எந்த பாத்திரத்தில் வைக்க போகிறீங்களோ அதை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் குக்கர் எடுத்துருக்கிறேன். குக்கருக்கு கேஸ்கெட் இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா சூடாயிடுச்சு. நம்ம கேக் மிக்ஸை இதில் உள்ளே வச்சிடலாம். இந்த கேக் பேன் நம்ம வச்சுருக்கிற பாத்திரத்தை எந்த இடத்துலையும் தொட்டுட்டு இருக்கக்கூடாது. இது 25லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஆகும். நீங்கள் எடுத்துருக்கிற பாத்திரத்தை பொறுத்து டைமிங் மாறும். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ ஒரு டூத்பிக்கை விட்டு பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி க்ளீனாக வந்துச்சுன்னா நம்ம கேக் தயாராகிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சுருங்க. இதை ஒரு ஒயர் ரேக்கில் மாற்றிக்கோங்க. நம்ம போட்டு வச்சுருக்கிற பட்டர் பேப்பரை எடுத்துடலாம். கேக் ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நாங்கள் இப்போ உடனே கட் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் க்ரீம் ஏதாச்சும் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கேக் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். பாருங்கள், நம்மளோட கேக் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அத்தன்டிக் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.